நம்மளுக்கு எல்லாமே தடையாக இருக்க பெற்றால் அவையெல்லாம் தோஷம் எல்லாம் நிவர்த்தி செய்து, அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு மனுஷனுக்கு ரொம்ப நாளாக நானும் எதிர்பார்த்துட்ருக்கையா, அங்கே போய் வரேன் கூடி வர மாட்டேன், இங்கே போய் வரேன் கூடி வர மாட்டேன், நம்மளுக்கு திருமண பாக்கியமே கிட்டாதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கடகராசி பொறுத்த வரைக்கும் இந்த கடுமையான சூழ்நிலையிலும் ஒரு நல்பயன்கள் என்று சொல்கிற மாதிரி நல்லதும் சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, இவங்க போய் பார்த்துட்டு வருவாங்க, அந்த பொண்ணுக்கு முடிஞ்சிட்ருக்கும், இல்லை அந்த பொண்ணை வந்து பார்த்துட்டு போயிருப்பான், பையனுக்கு முடிஞ்சிட்ருக்கும். இப்படியே தொடர்ச்சியாக வந்து அந்த காலங்கள் எல்லாம் அந்த ஒரு ஆண்டு ஃபுல்லாகவே அவங்க தொந்தரவான காலத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஐயா நான் போகிறேன், அந்த இடத்துல போய் பார்க்குறேன், அந்த பொண்ணுக்கு முடிஞ்சு போகுது, இவங்களை பார்க்கும்போது அது பொண்ணுக்காவது பொண்ணு பிள்ளைக்கும் முடிஞ்சு போகுது அப்படின்ற ஒரு தொந்தரவான காலத்தை அனுப்பிச்சிருப்பாங்க கடகராசிக்காரங்க. இல்லையா அவங்க வேலை சார்ந்த விஷயத்திலேயாவது தொந்தரவு கொடுத்துருப்பாங்க, நிறைய தொந்தரவு அனுபவிச்சிருப்பாங்க. அந்த துன்பமெல்லாம் இனிமேல் கிடையாது ஐயா. இது வரைக்கும் துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவங்களுக்கு இனிமேல் துன்பம் என்பது கிடையாது. இந்த 46 நாட்கள் குருவோடு சேரக்கூடிய செவ்வாய் பகவானால் முதல்ல நற்பலங்கள் கிடைக்குதுன்னா, குரு மங்கள யோகம் பெற்று முதல்ல புத்திரபாகியம் என்று சொல்லக்கூடிய திருமணம் சார்ந்த விஷயத்தில் பெரிய முன்னேற்றத்தை கொடுத்து உங்களுக்கு மங்களம் சொல்ல மாதிரி திருமாங்கல்யம் பலம் கிடைக்கின்ற காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அரகர நம பார்வதீபதே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், 12/7/2024 முதல் 26/8/2024 வரைக்கும் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கும் குருவோடு மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இணைந்து குருமங்கள யோகம் பெற்று எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலங்களை வழங்குவார் என்று பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே, கடகராசி பொறுத்த வரைக்கும் ஏதாவது துன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மட்டுமே மனிதன் கஷ்டப்பட்டுருக்கான். ஏன்னா அஷ்டமத்து சனியின் தாக்கம் அல்லவா, அது வெகுவாக பாதிச்சது, நான் இல்லைன்னே சொல்லலை. இருந்தாலும் இந்த காலத்திலும் நல்ல நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய காலங்களாக அமையப்பெறுகிறது. அதாவது ஒரு மனுஷனுக்கு கெட்டதுலையும் நல்லதுன்னு என்று சொல்கிறோம் இல்லை, தவறான விஷயங்களில் அதாவது ரொம்ப கீழே விழுந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறதுனா தள்ளி விழுந்திருப்போம். ஒரு பேருந்து வருதுன்னா அந்த இடத்துல தள்ளி நாம் விழுந்துட்டோம், அங்கேயே விழுந்துட்டோம், சின்ன காயத்தோடு நாம் வந்துட்டோன்னு சொல்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த குருமங்கள யோகம். இதுவரைக்கும் நீங்கள் தண்டனை பெற்றீர்கள் அல்லவா, ஒரு கடுமையான சூழ்நிலை வாழ்ந்துருந்தீங்களவா. இந்த 12/7/2024 முதல் 26/8/2024 வரைக்கும் நான் அந்த 46 நாட்கள் நல்ல நிகழ்வுகள் நடைபெற போதுங்க ஐயா. ஒரே வாரத்தில் நல்ல மங்கள யோகம் பெறக்கூடிய காலங்கள் வரப்போகுதுன்றதுக்கு முதல் உதாரணம். ஏன்னா சந்தோஷமாகவே சொல்கிறேன், நம் வாழ்விலும் அதாவது தீமைகள் அனைத்துமே நடைபெற்று கொண்டிருக்குதுன்னா இனிமேல் நல்லதும் நடைபெறும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த 11ஆம் இடத்துல குருவோடு சேரக்கூடிய மங்களன், அதாவது 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான். அவர் வந்து நம்மளுக்கு யோககாரகன் ஐயா. அவரே தான் 5ஆம் அதிபதியாகவும் வராரு. அந்த யோககாரகன் இந்த 11ஆம் இடத்துல சம்பந்தப்படும் போது இது வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு எல்லாமே தடையாக இருக்க பெற்றால் அவையெல்லாம் தோஷம் எல்லாம் நிவர்த்தி செய்து, அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு மனுஷனுக்கு ரொம்ப நாளாக நானும் எதிர்பார்த்துட்ருக்கையா, அங்கே போய் வரேன் கூடி வர மாட்டேன், இங்கே போய் வரேன் கூடி வர மாட்டேன், நம்மளுக்கு திருமண பாக்கியமே கிட்டாதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கடகராசி பொறுத்த வரைக்கும் இந்த கடுமையான சூழ்நிலையிலும் ஒரு நல்பயன்கள் என்று சொல்கிற மாதிரி நல்லதும் சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, இவங்க போய் பார்த்துட்டு வருவாங்க, அந்த பொண்ணுக்கு முடிஞ்சிட்ருக்கும், இல்லை அந்த பொண்ணை வந்து பார்த்துட்டு போயிருப்பான், பையனுக்கு முடிஞ்சிட்ருக்கும். இப்படியே தொடர்ச்சியாக வந்து அந்த காலங்கள் எல்லாம் அந்த ஒரு ஆண்டு ஃபுல்லாகவே அவங்க தொந்தரவான காலத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஐயா நான் போகிறேன், அந்த இடத்துல போய் பார்க்குறேன், அந்த பொண்ணுக்கு முடிஞ்சு போகுது, இவங்களை பார்க்கும்போது அது பொண்ணுக்காவது பொண்ணு பிள்ளைக்கும் முடிஞ்சு போகுது அப்படின்ற ஒரு தொந்தரவான காலத்தை அனுப்பிச்சிருப்பாங்க கடகராசிக்காரங்க. இல்லையா அவங்க வேலை சார்ந்த விஷயத்திலேயாவது தொந்தரவு கொடுத்துருப்பாங்க, நிறைய தொந்தரவு அனுபவிச்சிருப்பாங்க. அந்த துன்பமெல்லாம் இனிமேல் கிடையாது ஐயா. இது வரைக்கும் துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவங்களுக்கு இனிமேல் துன்பம் என்பது கிடையாது. இந்த 46 நாட்கள் குருவோடு சேரக்கூடிய செவ்வாய் பகவானால் முதல்ல நற்பலங்கள் கிடைக்குதுன்னா, குரு மங்கள யோகம் பெற்று முதல்ல புத்திரபாகியம் என்று சொல்லக்கூடிய திருமணம் சார்ந்த விஷயத்தில் பெரிய முன்னேற்றத்தை கொடுத்து உங்களுக்கு மங்களம் சொல்ல மாதிரி திருமாங்கல்யம் பலம் கிடைக்கின்ற காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும். தோஷங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய காலங்கள், இந்த காலமே வந்து தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய காலங்கள் தான் இந்த குருமங்கள யோகம். ரொம்ப சிறப்பினை தரும் ஐயா. கடகராசி இனிமேல் திருமங்கள யோகத்தை பெற்று நல்ல வாய்ப்பினை பெற போகிறாங்க. இதுவரைக்கும் கீழ்மட்டத்தில் இருந்தவங்க கூட பெரிய மேல்மட்டத்துக்கு வரக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா
திருமணமும் திருமண பந்தங்களுக்காக அந்த மணமகள் அழைப்பெல்லாம் போட்டிருப்பாங்க. ஐயா, முக்கியமாக இந்த தருணத்தை கண்டிப்பாக கடகராசிக்கு சொல்லி ஆகணும். திருமணம் தோஷங்களை நிவர்த்தி செய்து கடகராசி இனிமேல் துன்பத்திலிருந்து மீளக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும். நல்ல நற்பலன்களை பெற போகிறாங்க ஐயா. ஒரே வார்த்தை சொல்ல நல்லதே நடக்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த குருமங்கள யோகம் பெறுது. கடகராசிக்கு அழுத்தமாக சொல்லப்போனால் நல்ல நற்பலன்களை கொடுக்கின்ற காட்களாக இந்த 46 நாட்கள் திருமண யோகத்தை கண்டிப்பாக தரும். நல்ல அமைப்பினை தரப்போது. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்ல அமைப்பினை தரக்கூடிய காலங்களாக இருக்க போதையா. இது வரைக்கும் நோய் நொடிகளில் வாழ்ந்திருந்தாங்கன்னா அந்த நோய் நொடிகள் விலகப் போதுங்க ஐயா. பெரியவங்களுக்கு சொல்கிறது, பெரியவங்களை உடல் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனங்களை எடுத்திருந்தவங்களுக்கெல்லாம் பிணி என்று சொல்லக்கூடிய நோய், அந்த நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்களாக அந்த மருந்து நாம் எடுத்துக்கணும். அந்த மருத்துவத்தின் மூலமாக நம் உடலில் ஏற்பட்ட பின், அதாவது சொல்கிறது நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும். வெளியூர் சென்று பிடிக்கின்ற பாக்கியம் கிடைக்க போதையா. இது வரைக்கும் வெளியூரில் போகணும் நம்மளுக்கு எதுவுமே வாய்ப்பினை கிடைக்கலைங்கய்யா. வேலை வாய்ப்பில் எல்லாமே நம்மளுக்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. வேலை செய்யவே முடியலை. நான் வேலை செய்கிற இடத்துல எல்லாருமே என்னை தொந்தரவு பண்ணுறாங்க. நம்மளையும் அந்த மனக்குறைவு என்று சொல்கிற மாதிரி அந்த மன சார்ந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு முன்னெடுக்க முடியல. சில துன்பங்களாக நம்ம பேசும்போதெல்லாம் நம்மளால் இறுதியாக இருக்க முடியல. அந்த துன்பத்தையும் நம்மளால் தாங்க முடியல. சின்ன சொல்லால் தான் நம்மளால் தாங்க முடியல சொல்கிறோமில்ல. இனிமேல் அந்த தொந்தரவுலாம் விலக போதுங்க ஐயா. ரொம்ப நற்பலங்கள் பெறக்கூடிய காலங்களாக இந்த குருமங்கள யோகம் பெறப்போகுது. நம் வாழ்விலும் விலக்கேற்றக்கூடிய காலங்களாக திருமணம் சார்ந்த விஷயங்களோ வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு, நிறைய பேர் டைவர்ஸ் வரைக்கும் கூட போயிருக்கும். இந்த கடன் பிரச்சனை என்று சொல்கிறோம் இல்லைங்க, மெயினாக இந்த கடன் பிரச்சனை முக்கியமான தலைமுறை கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் கூட இந்த காலத்தில் சரி செய்து திருப்பி நம்ம வாழ்க்கை தரத்தை இந்த வண்டி உருண்டோட அச்சாணி தேவை என்றும் அதுபோல வாழ்க்கை ஓடவே 2 அன்புள்ளம் தேவை. இந்த காலம் உணர்த்தக்கூடிய காலங்களாக வறுமையா. இதே ஒரு மனுஷன் வண்டி மாதிரி தான். கணவன் மனைவி என்பது 2 சக்கரம் போல தான். அந்த வாழ்க்கை தரத்தை உருண்டு ஓட வேணும்னா கண்டிப்பாக அந்த சக்கரங்களை உருட்டி ஆகணும். கண்டிப்பாக 2 சக்கரத்துக்கும் கடையாணி என்பது தேவை. ஒரு மனுஷனுக்கு கட்டுப்பாடு இருந்தால்தான் வாழ்க்கை தரம் கட்டுக்குள் வரும். நம் வாழ்க்கை தரமும் கட்டுக்குள்ளே வரும் முதல்ல. ஏன்னா கடன் சார்ந்த விஷயங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த ஒன்றின் பின் ஒன்றாக இணைந்து வருகிறது. ஒரே பாருங்கள், ஒரு மனுஷன் தேவையில்லாத விஷயத்துக்கு ஈடுபட்டானா கடனை நிறைய வாங்கிட்டானா துன்பத்தை அனுப்பிப்பான். முதல் ஆசையே துன்பத்துக்கு அப்புறம் தான் உருவாக்கும். முதல்ல ஆசை கொடுக்குதுறான்னு அடுத்ததாக நம்மளுக்கு துன்பம் வரப்போகுதுறான்னு அர்த்தம். இது எல்லாருக்கும் நாணயங்களுக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு மனுஷன் கண்டிப்பாக ஆசையப்பட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. மனிதனாக பிறக்கப்பட்டால் ஆசையோடு தான் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். என்ன சொல்லலாம், அப்துல் கலாம் சொல்கிற மாதிரி நல்ல கனவுகள் காடுங்கள் என்று சொல்கிற மாதிரி நம் வாழ்விலும் இனிமேல் கனவுகள், நல்ல கனவுகள் வரப்போதையா. கடகராசி இனிமேல் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகளும் மறைஞ்சி திருப்பி நாம் ஒன்று சேர்ந்து வாழலாம் அப்படின்னு ஒரு எண்ணங்கள். நம்ம டைவர்ஸ் வரைக்கும் கூட போயிருப்போம், கோர்ட்டு வரைக்கும் கூட போயிருக்கோம். இப்போ அந்த காலமெல்லாம் மாறும். ஏன்னா நாம் பக்கத்தில் இருக்கிற எடுத்துக்காட்டு அவங்க வாழ்க்கை தரத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை நாம் எவ்வளவோ மேலென்று எடுத்துக்கொண்டு, எப்படி சொல்கிறதுனா, நாம் செய்தோம் ஏதோ தவறு, நம் கணவரிடத்தில் திருத்தி கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தை உருவாக்குமா இறைவன். ஓஹோ, இந்த காலமெல்லாம் அவங்க தாண்டி வந்துட்டாங்க, தேவையில்லாத பிரச்சனை, தனிமையை நாமும் வாழக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி நம் வாழ்விலும் புதுவிதமான எண்ணங்களை தோற்றுவித்து நம் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் சின்ன மாயை, நாமும் நன்றாக வாழலாம், இருவரும் சேர்ந்து வாழ்ந்து நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளலாம். 4 பேருக்கு நான் வாழ்ந்துட்டோம், தவறாக சின்னதாக ஏதோ போனாங்க குழந்தைங்க, ஏதோ தப்பு செஞ்சாங்க, திருப்பி திருத்திக்கினாங்கன்னு சொன்னாங்கன்னா அது பெரிய நற்பெயர், அது பெரிய சொல் என்று சொல்கிறோமில்ல, அந்த சொல்களை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறும். நல்ல அமைப்பினை தந்து குழந்தை பேர் என்று சொல்லக்கூடிய சந்தான பாக்கியம் கெட்டக்கூடிய காலங்களாக இந்த காலம் ஐயா நன்றாக உள்ளது என்று தான் சொல்லும். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் கடகராசி பொறுத்த வரைக்கும் இனிமேல் முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும். அஷ்டமத்து தனியின் தாக்கம் அதிகமாக இருந்தால் கூட அவையெல்லாம் கட்டுக்குள் வரா மாதிரி, அதாவது வரவுக்கேற்ற செலவு என்று சொல்கிற மாதிரி நம் வாழ்விலும் அதாவது ஏற்றம் தரக்கூடிய நிகழ்வுகளும் நடக்கும் என்பதுக்கு இதுவே உதாரணம். நல்ல அமைப்பு உருவாக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும். மனதில் இதுவரைக்கும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஓடிக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் பிரச்சனை என்பது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். நாமும் அதை முற்றுக்கு நம்மளாலே முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும். இறைவனே முதல்ல எண்ணத்தை கொடுத்து தான் அப்புறம் செயலை உருவாக்குறான். இதை சொல்கிறோம்னா இந்த வார்த்தை கூட அதை சேருதான். இந்த குருமங்கள யோகத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எண்ணம் வந்தால் தான் அதை நான் சொல்ல முடியும்.
அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த எண்ணங்களையும் கடகராசிக்கு ஏற்படுத்தி தந்து நல்ல நற்பலங்களை கொடுக்கின்ற காலங்களாக இந்த காலம் அமைய பெறப்போகிறது. 46 நாட்கள் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறப் போகுது. நல்ல முன்னேற்ற பாதைக்கு இது வரைக்கும் தொழில் தொடங்கலையா, நான் வேலைக்காக ஜாயின் பண்ணியிருந்தால் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்காக காத்திருக்கின்றவர்களுக்கு கடகராசிக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல முன்னேற்றம் நம்மளுக்கு வாழ்வில் நடக்கிறதுக்கு இது ஒரு உன்னதமான காலமாக அமையப்பெறப்போகிறது. நல்ல முன்னேற்றம் வரப்போகுதுங்க. நம்மளுக்கு இனிமேல் துன்பம் என்பது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும். இன்பம் என்று சொல்கிற மாதிரி இந்த காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலங்கள் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் ஏன்னா 11 என்பது காதலையும் குறிக்கும். அந்த இடத்துல குருமங்கள யோகம் பெற்றால் இதுவரைக்கும் பிள்ளையோ பெண்ணோடோ அந்த அவங்க இருமனும் விரும்பியிருந்தால் அதை பெற்றோர்கள் கூட ஏற்றுக்கொண்டு அந்த திருமணத்தை ஏற்று நடத்தக்கூடிய காலங்களாக அமையப்பெறும். அதுவும் இல்லாமல் நல்ல கணவன் மனைவிக்குள் இதுவரைக்கும் கருத்து வேறுபாடோ வாழ்ந்தவங்க கூட அந்யுன்யமாக வாழக்கூடிய காலங்களாக அமையப்பெறப்போகுது. ஐயா, நான் சொல்கிறது நீ கேட்குற, நீங்கள் சொல்கிறது நானும் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய அமைப்பினை ஏற்படுத்தி தரப்போகுது. நல்ல நிகழ்வுகள் நடக்கப் போகுதுன்றதை ஒரே வார்த்தை சொல்லப்போனால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருமங்கள யோகம் நல்ல முன்னேற்றமும் நல்ல செயல் திட்டங்களை உருவாக்கக்கூடிய ஆரம்பம் என்றே சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் நம் வாழ்விலும் புதிய முன்னேற்றத்தை கொடுக்கின்ற காலங்களாக இந்த குருமங்கள யோகம் அமையப்பெறும். 12/7/2024 முதல் 26/8/2024 வரைக்கும் 46 நாட்கள் இனிமேல் சுபம் என்று சொல்லக்கூடிய சுபமே இனிமேல் நம் வாழ்வில் நடைபெறப்போது. மங்களம் என்று சொல்கிற மாதிரி குருமங்கள யோகம் பெற்றக்கூடிய காலங்களில் நம்மளுக்கு மங்கள நிகழ்ச்சிகள் நம் குடும்பத்திலும் இல்லறத்திலும் நடைபெறும் என்பதே பெரிய முன்னேற்றம் தரப்போகுது. உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப்போகுது, நோய் நொடிகள் விலகப்போகுது, நோயற்ற வாழ்வு வாழப்போகிறோம். அதாவது இதுவரைக்கும் ப்ரமோஷனுக்காக காத்துட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய நல்ல ஒரு வாய்ப்பினை பெறப்போகுது. நல்ல உயர்வினை தரக்கூடிய இடத்துல நாமளும் எடுத்து செல்லக்கூடிய காலங்களாகவும் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பினை பெற்றிருந்தவங்க மொத்த பேருக்கு இந்த வாய்ப்பு நல்ல பலன்களை கொடுக்க போகிற காலமாகவும் அமையப்பெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை அந்த ஏழுமலையானையும் திருச்செந்தூர் முருகனை வழிபடவும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.